இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 7th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசின்னு 3 அணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 3 சப்டிவிஷன் 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது 3 டேர்மே நமக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் A into BC ஈக்குவல் AB into C கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LHSஸும் RHSஸும் சமமா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், LHSல வந்து B into Cன்னு கொடுத்துருக்காங்களா, பெருக்கல்ல இருக்குது. அப்போது பெருக்கல் அப்படின்னும் போது நிரலில் மாற்றி நம்ம பெருக்கிற மாதிரி வரும். பெருக்கி வர்ற அணியோட ஏ பெருக்குனா நமக்கு ஒரு அணி கிடைக்கும். அதே போல் சேம் வந்து இந்த பக்கம் RHS பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபின்ற அணியை பெருக்கணும். ஏபி அணியை பெருக்கும் போது நமக்கு புதுசாக ஒரு அணி கிடைக்கும். அந்த அணியோட சின்ற அணியை பெருக்கணும்னா வர்ற அணியும் சமமா அப்படின்றத பார்த்து எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு LHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பி இன்ட்டு சி. இங்கே எதுவுமே கொடுக்கல, இடையில பெருக்கல் இருக்கிறது தான் அர்த்தம். பி இன்ட்டு சின்னும் போது பின்ற அணி சின்ற அணி எடுத்து எழுதியாச்சா. பெருக்கலாமா? முதல் நிரை எடுத்து முதல் நிரலாக பெருக்க போகிறோம். 4 × 2 8, 0 × 1 0 கூட பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 0 ஆயிரும். அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 4 × 0 0 தான். அதே போல் ப்ளஸ் 0 × 2 0 தான். அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 1 × 2 2 ப்ளஸ் 5 × ப்ளஸ் 1 ப்ளஸ் 5. இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 0 × 1 0 கூட பெருக்கும்போது 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு 5 × 2 10. சரிங்களா? ஈக்குவல் 0 8 கூட்டினா 0 கூட பெருக்குனால வகுத்தாலும் 0. அதே வந்து கூட்டினா கழிச்சாலும் என்ன மதிப்பு இருக்குது அப்படியே வரும். அப்போ 0 ப்ளஸ் 8 இருக்குது. அப்போ 8 வரும். 0 + 0 0 தான். 2 5 கூட்டினா 7. 0 + 10 10. இது B × Cக்கான அணி. இப்போ இதை ஏ கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? A × BC. ஃபஸ்ட்டு ஏன்ற அணி எடுத்து எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து கரெக்டாக எடுத்து எழுதுங்க. BC முதல்ல வருமா, ஏ முதல்ல வருமா? கிரியேட்டிவ் கொஷனில் வந்து மாற்றி கேட்கலாம். அப்போது ஏன்ற அணி ஃபஸ்ட்டு 1 2 1 3 இன்ட்டு BC கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. இதை இங்கே எடுத்து எழுதணும். 8 0 7 10. சரிங்களா? பெருக்கலாமா? இப்போது முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். 1 × 8 8 ப்ளஸ் 2 × 7 14. அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 1 × 0 0 ப்ளஸ் 2 × 10 20. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 1 × 8 8 ப்ளஸ் 3 × 7 21. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 1 × 0 0 ப்ளஸ் 3 × 10 30. சரிங்களா? ஆட் பண்ணலாமா? 8யும் 14யும் கூட்டினா 22. 0 + 20 கூட்டினா 20 தான் வரும். 8 + 21 கூட்டினா 29. 0 + 30 கூட்டினா 30. சரிங்களா? இது நமக்கு கிடைச்ச A × BCக்கான அணி. அதே போல் RHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாமா? சரி, ரைட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். AB ஏன்ற அணி என்ன? 1 2 1 3. அதே போல் பீன்ற அணி என்ன? 4 0 1 5. பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன போகிறோம், முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? 1 × 4 4. இந்த பக்கம் என்ன ப்ராக்கெட் போடுறீங்களோ சேம் அதே ப்ராக்கெட் இந்த பக்கம் போடணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வரும், எல்லா சம்ஸ்க்குமே வராது. அடுத்து ப்ளஸ்ஸு 2 × 1 2.
அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 1 × 0 0 ப்ளஸ் 2 × 5 10. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 1 × 4 4 ப்ளஸ் 3 × 1 3. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 1 × 0 0 ப்ளஸ் 3 × 5 15. சரிங்களா? ஆட் பண்ணலாமா? 4 2 கூட்டினா 6 0 ப்ளஸ் 10 இப்போ கூட்டினா ஒரு 10 தான் வரும். 4 ப்ளஸ் 3 7 0 ப்ளஸ் 15 வரும். இது ஏபி அணி. சரிங்களா? அடுத்து ஏபி இன்ட்டு சி. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏபி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஏபின்ற அணி தான் இங்கே எடுத்து எழுதணும். 6 7 10 15. அடுத்து சின்ற அணி கொடுத்துருக்காங்க புக்லேயே 2 0 1 2. இருக்கலாமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் முதல் நிறையை கொண்டு முதல் நிரலை இப்படி தான் பெருக்கணும். 6 × 2 12 ப்ளஸ்ஸு 10 × +1 பெருக்குன்னா +10. அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 6 × 0 0 ப்ளஸ்ஸு 10 × 2 20. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 7 × 2 14 ப்ளஸ் 15 × 1 15. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 7 × 0 0 கூட பெருக்கும்போது 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு 15 × 2 30. ஆட் பண்ணலாமா? அப்போ 12 10 கூட்டினா 22. 0 + 20னா 20 தான் வரும். 14 15 கூட்டினா 29. 0 + 30 30 தான் வரும். சரிங்களா? இது ஏபி இன்ட்டு சிக்கான அணி. இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ்க்கான மதிப்பும் ஆர்ஹெச்எஸ்க்கான மதிப்பும் சேம் ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ therefore எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ். அப்போ என்ன வரும்? ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் ஏபி இன்ட்டு சி. இதை நம்ம நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்களா? ஏன்னா நிரூபிக்கப்பட்டது கீழே ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் ஏசி மைனஸ் பிசி. இன் சம் சேம் பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சம்மா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸில் வந்து ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவையும் பியும் கழிச்சோம்னா நமக்கு ஒரு அணி கிடைக்கும். அந்த அணி கூட சியை பெருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஏவையும் சியும் பெருக்கணும். அடுத்து பியும் சியும் பெருக்கணும். பெருக்கி வர ரெண்டு அணியும் கழிச்சா வர அணியும் சமமா ரெண்டு பக்கமும் அப்படின்றத செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது எல்ஹெச்எஸ் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏன்ற அணி என்ன? 1 2 1 3 மைனஸ் பின்ற அணி என்ன? 4 0 1 5. சரிங்களா? இப்போது சென்ட்ரல் நமக்கு பெருக்கல் இல்லை, கூட்டல் இல்லை, கழித்தல் கொடுத்துருக்காங்க, அதாவது மைனஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போது நேராக இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். 1 மைனஸ் இருக்குது 4 2 மைனஸ் இங்கே இருக்குது 0 1 மைனஸ் இங்கே இருக்குது 1 3 மைனஸ் என்ன இருக்குது 5. அப்போ நேராக இருக்கிற மதிப்பு என்ன மதிப்பு இருக்கோ அதுக்கு நேராக என்ன இருக்கோ அதை நம்ம மாற்றி இங்கே எழுதிக்கணும். கிரியேட்டிவ் கொஷின் வந்து ப்ளஸுக்கு போய் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிற மாதிரி வரும். சரிங்களா? ஈக்குவல் 1 மைனஸ் 4 கழிச்சா என்ன வரும்? 3. பெரியனுக்கான குறி மைனஸ் 4ன்றதுனால மைனஸ் 3 வரும். 2 மைனஸ் 0 0 கூட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 2. 1 மைனஸ் 1 0 ஆகிடும். 3 மைனஸ் 5 கழிச்சா 2. பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 2. இது வந்து ஏ மைனஸ் பிக்கான மதிப்பு. இப்போ ஏ மைனஸ் பியோட சிஏ பெருக்க போகிறோம். சரிங்களா? பெருக்கலாமா? இப்போ ஏ மைனஸ் பியை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம -3 2 0 -2 கண்டுபிடிச்சிருக்கோமா? இன்ட்டு சின்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே? 2 0 1 2 ஈக்குவல். இப்போது முதல் நிறையை கொண்டு முதல் நிரையில் பெருக்க போகிறோம். -3 × 2. ஏன் நமக்கு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸில் பெருக்கிறது அடைய பெருக்கிறது மீனிங். இப்போ 3 × 2 6 +× மைனஸ் மைனஸ்
அடுத்து +2 இன்ட்டு +1 +2 இன்ட்டு 1 2 தான் வரும். மைனஸ் அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல். இந்த மாதிரி பெருக்கல் இருக்கும்போது அங்கே ப்ளஸ் குறி இருந்தால் ப்ளஸ் குறி போட்டுக்கலாம், மைனஸ் குறி இருந்தால் மைனஸ் குறி போட்டுக்கலாம். -3 இன்ட்டு 0 0 கூட பெருக்குனா 0 ஆயிரும். அப்போ மொத்தம் 0. +2 இன்ட்டு +2 பெருக்குனா +2. 0 இன்ட்டு 2 அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல். 0 இன்ட்டு 2 0. அடுத்து -2 இன்ட்டு +1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல். 0 இன்ட்டு 0 0 தான் வரும். -2 இன்ட்டு +2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 2 2 4 ஈக்குவல். அப்போ -6லேருந்து 2 கழிச்சிட்டோம்னா 4 வரும். பெரியனுக்கான குறி வந்து மைனஸ்ன்றதுனால -4. அப்போ 0 + 2 0வோட கூட்டினால கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 2 0 - 2 அப்போ -2 0 - 4 அப்போ இங்கே -4. இது LHSக்கானது. அதே போல் பாருங்கள் RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு. என்ன ஃபஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கலாமா? A இன்ட்டு C. ஏன்ற அணி என்ன? 1 2 1 3 இன்ட்டு சின்ற அணி என்ன? 2 0 1 2. இப்போ பெருக்கல் இருக்கா? பெருக்கலாமா? முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். 1 இன்ட்டு 2 பெருக்குனா 2 +2 இன்ட்டு +1 அப்போது ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து பாருங்கள் முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல். 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 4. இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல். 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 1 3. இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல். 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஆட் பண்ணலாமா? 2 + 2 கூட்டினா 4 0 + 4 0 கூட கூட்டணும் போதும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 4 2 + 3 5 0 + 6 6. இது ஏசிக்கான அணி. அடுத்து பாருங்கள் பிசி. பின்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 4 0 1 5. சின்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க? 2 0 1 2. இப்போ பெருக்கலாமா? முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். அப்போது 4 இன்ட்டு 2 8 0 இன்ட்டு 1 0 ஆயிடும் 0 கூட பெருக்கும் போது. அடுத்து முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல். 4 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 0. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல். 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 1 5. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல். 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 10 ஈக்குவல். ஆட் பண்ணலாமா? 8 0 கூட்டினா 8 தான் வரும். 0 + 0 சேம் 0 தான். 2 + 5 கூட்டினா 7 0 + 10 கூட்டினா 10. இது பிசியோட அணி. இப்போ 2 ஆட் பண்ணலாமா? ஏசி - பிசி சாரி லெஸ் பண்ணணும். இப்போ கழிக்கும்போது பாருங்கள் ஏசி அணி என்ன? 4 4 5 6 மைனஸ் பிசின்ற அணி என்ன? 8 0 7 10. பாருங்கள் இப்போது மைனஸ் இருக்கா? அப்போது 4 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 8. அடுத்து 4 மைனஸ் 0. அடுத்து 5 மைனஸ் 7 6 மைனஸ் 10. இப்போ கழிச்சா 4 மைனஸ் 8 கழிச்சா என்ன வரும்? 4. பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -4 4 மைனஸ் 0 அப்போது 0வோட ப்ளஸ்ஸோ மைனஸோ அதே மதிப்பு தான் வரும். இப்போ 4 5 மைனஸ் 7 2 வருமா? அப்போது பெரியனுக்கான குறி பார்த்திங்கன்னா -2. இப்போது 6 மைனஸ் 10 கழிச்சா என்ன வரும்? -4. சரிங்களா? இது RHS, அதாவது ஏசி - பிசிக்கான மதிப்பு. LHS பாருங்கள் உங்கள் ஃபைனல் ஆன்சரில் இந்த இடத்துல 2 இன்ட்டு 2 4
ஸோ அதை கொஞ்சம் மாற்றிங்க எழுதிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர்லேயும் மாறும் 4. இப்போ இங்கே LHSம் RHSம் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ therefore LHS ஈக்குவல் RHS. அப்போது A minus B into C ஈக்குவல் AC minus BC என நிரூபிக்கப்பட்டதுன்னு ஃபைனலாக கீழே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. A minus B ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். சரிங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், LHSல வந்து A மைனஸ் B லெஸ் பண்ணி வர்ற அணியை வந்து ஹோல் டிரான்ஸ்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுதணும். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து ஈக்குவல் இந்த பக்கம் பாருங்க, A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் இருக்கா. ஏன்ற அணியை அப்படியே நிறைய நிரலாகவும் மாற்றணும். அடுத்து Bன்ற அணியை நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுதிட்டு மாற்றி எழுதின அணியை லிஸ்ட் பண்ணால் வர்ற மதிப்பும் சமமாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, LHS A மைனஸ் B கண்டுபிடிக்கலாமா. ஏன்ற அணி எடுத்து எழுதியாச்சு, மைனஸ் Bன்ற அணி எடுத்து எழுதியாச்சு. லிஸ்ட் பண்ணும்போது 1 மைனஸ் 4 2 மைனஸ் 0 1 அடுத்து 1 மைனஸ் 1. சரிங்களா? அடுத்து 3 மைனஸ் 5. அப்படிங்க என்ன மதிப்பு இருக்கோ அது நேராக இருக்க மதிப்பு. மைனஸ்ன்றதுனால லெஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் 1 மைனஸ் 4 கழிச்சா 3 பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 3 2 மைனஸ் 0. அப்போ 2 அப்படியே வந்துடும். 1 மைனஸ் 1 0 ஆயிடும். 3 மைனஸ் 5 கழிச்சா 2 பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 2. இது A மைனஸ் Bக்கான அணி. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் மைனஸ் 3 2 0 மைனஸ் 2. இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். நிரலாக மாற்ற போகிறோம், நிறையாக மாற்ற போகிறோம். அப்போ மைனஸ் 3 0 இப்படி மாறுமா. மைனஸ் 3 0. அடுத்து 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2. சரிங்களா? இதுதான் A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸுடைய அணி. அடுத்து பாருங்கள், RHS. ஃபஸ்ட்டு ஏன்ற அணி என்ன, 1 2 1 3. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் 1 2 1 3. டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா தானே. அப்போது நிரலாக மாறும், நிறையா மாறும். இப்போ 1 2ன்றது 1 2ன்னு வரும், 1 3ன்றது 1 3 வரும். இது A டிரான்ஸ்போஸோட அணி. அதே போல் Bன்ற என்ன கொடுத்துருக்காங்க, 4 0 1 5. இப்போது B டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த அணியை டோட்டலாக நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுத போகிறோம். மாற்றி எழுதலாமா. 4 0 இருக்கிறது 4 0 மாறும், 1 5 1 5 இப்படி மாறும். நிரலாக மாறும். இது B டிரான்ஸ்போஸோட அணி. இப்போ லெஸ் பண்ண போகிறோம். A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் A டிரான்ஸ்போஸோட அணி என்ன கண்டுபிடிச்சிக்கோ, நம்ம கண்டுபிடிச்ச அணி தான் எடுத்து எழுதணும். 1 1 2 3 மைனஸ் B டிரான்ஸ்போஸோட அணி வந்து 4 1 0 5. இப்போ லெஸ் பண்ணலாமா. லெஸ் பண்ணும்போது பாருங்கள், 1 மைனஸ் 4 அடுத்து 1 மைனஸ் 1 அடுத்து 2 மைனஸ் 0 அடுத்து 3 மைனஸ் 5. இப்போ கழிச்சா 1 மைனஸ் 4 கழிச்சா மைனஸ் 3 பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 3. 1 மைனஸ் 1 0 ஆயிரும். 2 மைனஸ் 0 2. 3 மைனஸ் 5 கழிச்சா மைனஸ் 2 பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 2. இது A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ்க்கான அணி. இப்போ நமக்கு LHSம் RHSம் சமமாக இருக்குது. அப்போ therefore LHS ஈக்குவல் RHS. அப்போது A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்கப்பட்டது இல்லை சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.